பாருங்க, which is bigger அப்படின்னு கொடுத்து ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ராக்ஷன் 4/5, இன்னொரு ஃப்ராக்ஷன் 8/9. இது வந்து 1 மார்க் கொஷினில் கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்க இது நம்ம சின்ன கிளாஸில் வேறு மாதிரி போடுவோம். இது இப்போ 1 மார்க் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஏன்னா பெரிய கிளாஸ் போக போக நம்ம ஷார்ட்கட் வந்து கற்றுக்கணும், சரியா? ஏன்னா பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் இப்படி கேட்கும்போது நம்ம லென்த்தி மெத்தட் போட முடியாது, ஷார்ட்கட்டில் போடணும். இப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனில் எது பெரிய ஃப்ராக்ஷன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக பாருங்க, இதோட இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இதோட இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதோட இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மேலே ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ஸோ ஆன்சரை நம்ம இங்கே தான் எழுதணும். 9 4s are 36. ஸோ இதோட ஆன்சரை இங்கே எழுதிக்கணும். 8 5s are 40. இதோட ஆன்சரை இங்கே எழுதிக்கணும். நான் மேலே தான் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கிற இடத்துல தான் அதோட ஆன்சரை எழுதிக்கணும் மல்டிப்ளை பண்ணி. இப்போ 36 40 எது உங்களுக்கு பெரிய நம்பர்? 40.